வரவே மாட்டேங்குது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஃபுட் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். அது என்ன ஃபுட் சேலஞ்ச்னா 24 hours வந்து நான்வெஜ் ஃபுட் மட்டும் தான் நம்ம சாப்பிட போறோம். அதாவது காலையில இருந்து நம்ம நைட் வரையுமே நான்வெஜ் ஃபுட் தான் சாப்பிட போறோம். அது என்னென்ன ஃபுட், காலையிலக்கு என்ன ஃபுட், மதியக்கு என்ன ஃபுட், அப்புறம் நைட்டுக்கு, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மணி பாத்தீங்கன்னா பாருங்க, மணி தெரியுதுங்களா? கரெக்டா வந்து 8:23, அதாவது 8:25, 8:30 மணி ஆக போகுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காலையிலக்கு டிஃபன் வந்து இட்லியும் மட்டன் குழம்பு எடுத்திருக்கோம். ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் அது. நம்ம இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வாழையில மட்டன் குழம்பு நல்லா சூடா இட்லி, இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து வேற மாதிரி சூப்பரா இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? இப்ப பாத்தீங்கன்னா மொத்தத்தோறும் காலியாகி ஒத்தத்தோறு தான் இருக்கு. ஒரு பருக்கையா? அட பாவிகளா, எப்படா 10? பரவாயில்ல, இந்த வெறும் குழம்பையாச்சு எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவோம். என்ன இருக்கு? நெத்தி புட்டு மாதிரி ஒத்த சுட்டு. அட படுபாவிகளா, ஆஞ்சி மேய்ச்சிட்டு போயிருக்காங்களே. நம்ம வந்து இட்லி மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பரா சாப்பிட்டோம். காரமா இருக்கு. நம்ம சூப்பர் காம்பினேஷன்ல சாப்பிட்டாச்சு காலையில. அடுத்து வந்து மதியம் தான். மதியம் வந்து சூப்பரான சாப்பாடு இருக்கு. அப்ப மீட் பண்ணலாம். கடையில சூப் இருக்குல்ல. ஹாய். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா வந்து மணி பாத்துங்க 11:15 ஆகுது. நம்ம வந்து வேலைனா ஒரு அளவு க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு நம்ம குளிச்சிட்டு ஃப்ரீ ஆகி வந்திருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ லைட்டா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் சூப் மட்டும் நம்ம எடுத்துறோம். சிக்கன் சூப் நம்ம வந்து சாப்பிடலாம். மதிய சாப்பாட்டுக்கு வந்து பயங்கரமான மெனுலாம் இருக்கு. இனிமேதான் ரெடி பண்ணுவோம். சாப்பிட்டு போயிட்டு தான் ரெடி பண்ணிட்டு திரும்ப வந்து சாப்பிடணும். ஃபுல்லா சாப்பிட்றதா நிக்க, ஃபுல்லா சாப்பிட்றதா நிக்க. இப்போ நம்ம வந்து சூப் சாப்பிட்டாச்சு. அடுத்தது மதியம் லஞ்ச் தான். வெயிட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான லஞ்ச் மெனுலாம் இருக்கு. இப்போ போயிட்டு நான் கடை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து மதியம் லஞ்சுக்காக வேண்டி வந்திருக்கோம். இப்ப காலையில எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானே தான் ரெடி பண்ணேன் எல்லா ஃபுட்டுமே. இப்ப ரெடி பண்ணிட்டு இப்ப மதியம் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாப்பிட போறோம். இப்ப பாருங்க, மணி வந்து 2:23 ஆகுது.
இப்போ நம்ம வந்து ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முந்தைய வந்து நம்ம என்னென்ன செய்திருக்கோம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இப்போ சாதம் வச்சிருக்கோம். இப்போ அதுக்கு வந்து ஒரு சிக்கன் லெக் பீஸ் ஒன்று வச்சிருக்கோம், ஃபிஷ் ஃப்ரை வச்சிருக்கோம். அப்புறம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா இறால் 65 வச்சிருக்கோம். அப்புறம் எக்கு, மட்டன் குழம்பு. இது பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஜீரணத்துக்காண்டி ரசம் வச்சிருக்கோம். அப்புறம் ஜிலேபி, ஸ்வீட்டு, அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் வந்து ஒரு ஐஸ்கிரீம். இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு காம்பினேஷன்ல நான் சாப்பிட்டதே இல்லை. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து இவ்வளவு ஒரே நேரத்துல ரெடி பண்ணி சாப்பிட்டு போறோம். எப்படி சாப்பிட்டு போறோங்கிறத வீடியோல பாருங்க. இப்ப பசிக்குது, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதெல்லாம் வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்டுறலாம். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு. நம்ம இருக்கிறமேன்னு இலைய விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்பான். நான் சாதம் வந்து ஃபுல்லா சாப்பிட்டேன். சைட் டிஷ் தான் இருக்குது. இப்ப நம்ம அதையும் சாப்பிடலாம். வந்து ஓரளவு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. நல்லாவே நல்லா சிக்கன், மட்டன் அப்படி இப்படி சொல்லிட்டு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுருக்கோம். என்ன ஆக போதோ தெரியல, நாளைக்கு. இப்ப நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, அதை நல்லா சாப்பிட்டுருக்கோம்ல, அது வந்து நல்லா வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஜீரணம் பண்ண போறோம். பாருங்க, இப்ப சின்னதா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போறோம். பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெறும் இலை தான் மீதம் இருக்கு. அது கூட வந்து ஒரு ஜாங்கரியும் வாழைப்பழம் மீதம் வச்சிருக்கேன். எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. அங்க ஊத்த சொல்ற குடிச்சிட்டு போற. அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. ஓரளவு எல்லாமே சாப்பிட்டாச்சு, நல்லா ஃபுல்லா சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இருக்கா? பாருங்க, இதுவே இவ்வளவு சாப்பிட்டு இருக்குன்னா இதுல வர ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரையா. இப்ப நம்ம ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்காண்டி வந்திருக்கோம். இப்போ கரெக்டா மணி 5:45 ஆக போகுது பாருங்க. நம்ம வந்து ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோம். மதியம் சாப்பிட்டதே நல்லா ஹெவியா இருக்கு. அதனால வந்து இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் நம்ம சாப்பிட போறோம். நல்ல எக் பப்ஸ் கடையில வாங்கினது.
பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். நைட்டு சாப்பிட முடியுதா என்னன்னு தெரியல, ஆனா இருந்தாலும் சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா இப்போ சேலஞ்சோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அதாவது நைட்டு சாப்பாடு. இப்போ நைட்டுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா, இங்க பாருங்க, நான் மணி காமிக்கிறேன். மணி 8 மணி ஆகுது. இப்போ நம்ம நைட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் தான் சாப்பிட போறோம். ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, ஏன்னா நம்ம காலையிலேருந்து நல்லா ஹெவியா சாப்பிட்ருக்கோம். அதனால நைட்டுக்கு வந்து சிம்பிளா முட்டை தோசையும் சட்னியும் தான் நம்ம வந்து இப்போ சாப்பிட போறோம். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த தோசைக்கு வந்து அலங்காரம் டெக்கரேஷன்லாம் பயங்கரமா எங்க வீட்டுக்காரர் பண்ணியிருக்காரு. பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது தோசை. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பரான சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஃபுல் டே வந்து நான்வெஜ் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோக்காக ஃபுல் டே சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா நாளைக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்தது இன்னொரு சேலஞ்ச் வந்து நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நல்ல நல்ல சேலஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது சேலஞ்ச் வீடியோ தான் வரப்போகுது. ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.